பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. எப்படி இருக்கீங்க தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு சேம் சங்கீதம் 18 சங்கீதம் 2வது வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் இரட்சகரும் தேவனும் நம்பியிருக்க துருகமும் கேடகும் இரட்சண்ய கும்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தை இரட்சண்ய கொம்பு. ஆம் தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே நாம் ரட்சித்து நம்ம நடத்துகிற இரட்சண்ய கொம்பாய் இருக்கிறார். இந்த உலகத்திற்கு வந்தது அவர் நம்மை ரட்சிக்க மாத்திரம். நம்மளுடைய பாவ சாபங்களுக்கு பிசாசுகளை எதிர்த்து நிற்க நம்மளுடைய சிறையிருப்பின் வாழ்க்கையை மாற்ற கொம்பாகிய கிறிஸ்து ஒருவர் தான் முடியும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தயவினால் எங்கள் கொம்பை உயர்த்தும் என்று சங்கீதக்காரன் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா? என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருந்த என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொன்னது போல தேவ ஜனங்களே, அவருடைய கொம்பு நம்மை உயர்த்த வேண்டுமானால் நாம் அவருக்கு வல்லடிக்கு அவரோடு கூட நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22:3 இப்படி தான் சொல்லியிருக்கிறது. தேவன் நான் நம்பியிருக்க துருகம் என் கோடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகமானார். என்னை வல்லடிக்கு நீங்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆம் தேவ ஜனங்களே, காண்டாமிருகத்தின் கொம்புல இருக்கிற அந்த பவர், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பவர் நம்மை உயர்த்த வல்லகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சாபங்களை போக்கும், நம் நோய்களை நீக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து என்னும் கொம்பு நம்மை உயர்த்தும். ஆண்ட பிள்ளைகளே, அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கலாமா? ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொம்பை நீர் மாத்திரம்தான் அப்பா உயர்த்த முடியும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி, சாபத்தை மாற்றி, நோய்களை மாற்றி, பாவ பழக்கங்களை மாற்றி என் கர்த்தர் தாம் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்திற்கு சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சிங்கப்பா. தற்பாதுகாத்து கொண்டு அப்பா உம்மோடு கூட வளர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்களே, எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஹல்லேலூயா நன்றியை செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் தலையை உயர்த்துவார். கர்த்தராகிய இயேசு உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையாக இருங்கள்.